ஸ்ரீ குருச்சரணம். காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி வரலாறில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7வது ஆச்சாரியாளான ஸ்ரீ அனந்தானந்தேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இவர் சேரநாட்டை சேர்ந்தவர். இவருடைய பூர்வாசிரம தந்தையாரின் பெயர் சூரிய நாராயணர் அப்படின்னு. இவருடைய பூர்வாசிரம பெயர் சின்னையா அப்படின்னு சொல்லி ஒரு பால்ய பெயர் தான். இவர் பால்ய காலத்திலேருந்தே தேவியின் பக்தர். அதனால் தேவி வழிபாட்டை ரொம்ப பிரதானமாக கொண்டிருந்தவர். இவர் சம்ஸ்கிருதத்தில் சாகித்யத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். இவர் சங்கர பகவத் பாதாள் ஆதிசங்கரர் அருளிய பாஷ்யங்களுக்கெல்லாம் இவர் வார்த்திகங்களும் எழுதியிருக்கார். இவருடைய படைப்பு பேர் ஆனந்த கிரீட்டிகா அப்படிங்கிறது இவருடைய படைப்பாகும். இவர் திக்விஜயம் போகிறார். வடநாடெல்லாம் ஃபுல்லாக திக்விஜயம் போயிட்டு வர்றார், யாத்திரையெல்லாம் போயிட்டு வர்றார். திரும்பி வர வழியில் ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீசைலத்தில் சித்தி அடைகிறார். நம்ம காஞ்சி காமகோட்டி பீட்டத்தை இவர் 69 ஆண்டுகள் அலங்கரிச்சிருக்கார். 55 கிமு, அதாவது 55 பிசியில் இவர் சித்தி அடைஞ்சிட்டார் ஸ்ரீசைலத்தில். ஸோ இப்படியே வழி வழியாக பார்த்துன்னு வந்தேன்னா 124 கிமுவில் நம்மளுடைய சுத்தானந்தேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சித்தி அடைஞ்சு 69 ஆண்டுகளாகி 55 கிமுவில் இவர் சித்தி அடைஞ்சுட்டுருக்கார். இப்படி வழி வழியாக நம்ம காஞ்சி பீட்டம் வந்துட்டுருக்கு. இவருக்கு அடுத்ததாக அதே ஸ்ரீசைலத்தில் ஆச்சாரியால் எல்லாமே சித்தி அடைகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆச்சாரியாலை தேர்ந்தெடுக்கிறார். ஸோ ஸ்ரீசைலத்தில் ஆந்திர மாநிலத்திலேயே கைவல்யானந்தேந்திர சரஸ்வதி சுவாமிகளை தேர்ந்தெடுத்துட்டு பீட்டத்தில் உட்காத்தி வச்சுட்டு சித்தி அடைகிறார். இப்படியாக நம்ம இன்றைக்கி 7வது ஆச்சாரியாலை அனந்தானந்தேந்திரவரை பற்றி பார்த்தோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.